இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனல பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் தான். நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான், நீங்க அந்த வேலைக்கு குவாலிஃபைடாவும், இன்ட்ரெஸ்டாவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அப்பதான் நீங்களும் அந்த டைமுக்குள்ள அப்ளையும் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு ரிக்வெஸ்ட், உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேற வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்ல ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடண்ட் இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சர்க்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 5180 வேக்கன்சிக்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே ஜூனியர் அசோசியேட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 6த் ஆகஸ்ட் 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுறது 26த் ஆகஸ்ட் 2025. ஸோ இதுக்குள்ள நீங்க அப்ளிகேஷனும் போட்டுறணும், ஃபீஸும் பே பண்ணிடணும். ஸோ என்னென்ன கிரைட்டீரியாஸ், என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன மாதிரியான விஷயம் எல்லாமே நம்ம இப்ப பார்த்துருவோம். இந்த அப்ளிகேஷன் வந்து எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன் கிட்ட இருந்து ஜூனியர் அசோசியேட்ஸ், அதாவது கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ். இது வந்து கிளரிக்கல் கிரேடர். இந்த கேடருக்கான அப்ளிகேஷன் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எல்லாமே இந்தியாவுல இருக்கிற ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரீஸ்க்காக அவங்களுடைய வேக்கன்சிக்காக இந்த அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க தான் உங்களுடைய அப்பாயின்ட்மென்ட் இருக்க போகுது. ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரீஸ். ஸோ இந்த நீங்க எந்த ஸ்டேட்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க தெலுங்கானா இல்ல வந்து ஆந்திர பிரதேஷ் அப்ளை பண்றீங்கன்னா, கண்டிப்பா தெலுங்கு ரீட் அண்ட் ரைட் அண்ட் ஸ்பீக், அதாவது எழுத படிக்க அ தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. பேசவும் தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடு அப்ளை பண்றீங்க அப்டின்னா, தமிழ்ல எழுத, படிக்க, பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன ஸ்டேட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ, அதோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும், ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்டின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு வேள 10த் அண்ட் 12த் மார்க் ஷீட் நீங்க அப்லோட் பண்ணும்போது, அதுல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்நாடு ஸ்டூடண்ட், நீங்க தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ண போறீங்க அப்டின்னா, 10த் அண்ட் 12தோட நீங்க மார்க் ஷீட் வந்து நீங்க அப்லோட் பண்ணும்போது, அதுல தமிழ் ஒரு சப்ஜெக்ட்டா எடுத்து, அதுல நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, அத வந்து அவங்க ப்ரொஃபிஷியன்ஸியா எடுத்துப்பாங்க. அதுக்காக ஒரு செப்பரேட் டெஸ்ட் வச்சு உங்கள வந்து குவாலிஃபை பண்ணணும் அப்டின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்க 10த் அண்ட் 12த் சர்டிஃபிகேட்ல தமிழ் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணலாம். இதே அதர் ஸ்டேட் தெலுங்கானா அப்டின்னா தெலுங்கு, கர்நாடகா அப்டின்னா அவங்களோட கன்னடா லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாரி வந்து இன்டர் சர்க்கிள் ட்ரான்ஸ்ஃபர், அ இன்டர் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இந்த ரெக்ரூட்மென்ட்க்கு இல்ல அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆ இந்த விஷயம் எப்படி அப்படின்னா, இ இன்ட் அதாவது டெல்லி அப்படின்னா, ச எக்ஸாம்பிள்க்கு 2 சர்க்கிள்ஸ் சொல்லியிருக்காங்க. அம் இன்ட்ரா ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் 2 சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, டெல்லி சர்க்கிள் அண்ட் சண்டிகார். இதுல வந்துட்டு ஹரியானா ஸ்டேட் இவங்க வந்து இவங்களுக்குள்ள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இதுதான் ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு தமிழ்நாடு சிட்டிசன்ஸ வந்து யாருமே வந்து அதர் ஸ்டேட்ல போய் ஒர்க் பண்ண போறதில்ல. ஸோ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் தெரியும் அப்டின்னா, தாராளமா அப்ளை பண்ணுங்க. அடுத்தது இந்த அ இது செலக்ஷன் எப்படி இருக்க போது அப்டின்னா, ஒரு பிரிலிமினரி எக்ஸாம், ஒரு மெயின் எக்ஸாம் 2 கண்டக்ட் பண்ணி, அது மூலமா தான் உங்கள வந்து செலக்ட் பண்ண போறாங்க. பிரிலிமினரி எக்ஸாம் செப்டம்பர் 2025 அன்னைக்கு டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நடக்க போகுது அப்டின்னு இருக்காங்க. அதே மாரி மெயின் எக்ஸாம் வந்து நவம்பர் 2025 அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் விஷயங்களோ, இல்ல மத்த அவங்க பேங்க் இந்த ரெக்ரூட்மென்ட்டுக்காக அ அனௌன்ஸ் பண்ற அந்த விஷயங்களோ எதுவுமே வந்து அவங்க உங்களுக்கு லெட்டர் மூலமா தெரியப்படுத்த மாட்டாங்க. 2 வெப்சைட் குடுத்துருக்காங்க. அத அடிக்கடி நீங்க செக் பண்ணிக்கணும். இது இல்லாம உங்களுக்கு ஒரு பெர்சனல் இமெயில் ஐடி ஆக்டிவா வச்சுக்கோங்க. அத தான் நீங்க அப்ளிகேஷன்லயும் குடுக்கணும். அந்த இமெயில் ஐடியிலயும் உங்களுக்கு சில விஷயங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் இங்க 2 வெப்சைட் குடுத்துருக்கேன். https://bank.sbi.web. சாரி bank.sbi/web/careers
current hyphen openings. ஸோ இது ஒரு வெப்சைட்டும், இன்னொன்னு https://www.sbi.co.in/web/careers/current ஸோ இந்த வெப்சைட்லயும் நீங்க போய் ரெகுலரா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேக்கன்ஸீஸ பொறுத்தவரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ வேக்கன்ஸீஸ் அதாவது 5180ன்னு சொன்னேன். ஸோ இந்த 5180 வேக்கன்ஸிக்கான அந்த பிரேக்கப்ஸ் வந்து அவங்க ஃபுல்லா குடுத்துருக்காங்க. அதையும் நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். எஸ்பெஷலி தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தா, சர்க்கிள் வந்து சென்னை சர்க்கிள். ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு. லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும். எழுத, படிக்க, பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ்ல வந்துட்டு இதுல வந்து கேட்டகரி வைஸ் பிரேக்கப்ஸும் குடுத்துருக்காங்க. எஸ்சி கேண்டிடேட்க்கு 72 பிளேஸஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எஸ்டிக்கு 3, ஓபிசிக்கு 102, இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 38, ஜெனரல் கேட்டகரியில 165 மொத்தமா 380 வேக்கன்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த இந்த 380ல இந்த பிடபிள்யூபிடி அதே மாரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இதுவும் வந்து இன்க்ளூடட் இது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க எந்த ஸ்டேட்ட சேர்ந்தவங்களா இருந்தாலும், அந்த ஸ்டேட்டுக்குரிய வேக்கன்ஸீஸ நீங்க இங்க பார்த்துக்கலாம். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, டோட்டல் குடுத்துருக்கு 5180. ஸோ இதுதான் அவங்களோட வேக்கன்ஸிய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி எ லோக்கல் லாங்குவேஜ பொறுத்தவரைக்கும், ஒரு லாங்குவேஜ் தான் உங்களால வந்து நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு லாங்குவேஜ்ல தான் டெஸ்ட் எழுத முடியும். அதே மாரி ஒரு கேண்டிடேட் ஒரு தடவ தான் டெஸ்ட் எழுத முடியும். நீங்க ஒரு வேள மகாராஷ்டிராக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு, தமிழ்நாடுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல தான் உங்களால எக்ஸாம் எழுத முடியும். ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண முடியும். அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ம். அதே மாரி இந்த மகாராஷ்டிரா அண்டு உத்தரப்பிரதேஷ் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அப்ளையிங் ஃபார் ஸ்டேட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. அதாவது மகாராஷ்டிரா சர்க்கிள்னா மும்பை மெட்ரோ சர்க்கிள், உத்தரப்பிரதேஷ்ல டெல்லி, லக்னோ சர்க்கிள் அண்ட் ஹரியானால நியூ டெல்லி சர்க்கிள், சண்டிகர். இவங்க வந்து செக் ஆப்பரேஷனல் ஏரியாஸ் ஃபார் விச் தே டிசையர் டூ அப்ளை. இவங்க மாத்திரம் sbi.co.in அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஆப்பரேஷனல் ஏரியா எதுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது மத்த ஸ்டேட்ல யாருக்குமே கிடையாது. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா. ஸோ இவங்களுக்கு மாத்திரம் தான் அது. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவ பத்தி பார்த்துருவோம். என்னென்ன எலிஜிபிள் கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு இருந்தா நீங்க இத அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஒண்ணு ஒண்ணா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஏஜ பொறுத்தவரைக்கும் 20லேருந்து 28 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டூ தௌ 1997 அதாவது 2/4/1997லேருந்து 1/4/2005 வரைக்கும் பொறந்தவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. ஆஸ் பர் கவர்ன்மென்ட் நார்ம்ஸ். ஸோ ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ். அம் ஸோ ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, 28 வயசா இருக்கவங்க 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஓபிசி கேட்டகரியா இருந்தா. எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ், பிடபிள்யூபிடி, ஜெனரல் இடபிள்யூஎஸ் வந்தா 10 இயர்ஸ். அதே பிடபிள்யூபிடி வந்து ஓபிசியா இருந்தா 13 இயர்ஸ். பிடபிள்யூபிடியா இருந்து அவங்க எஸ்சி, எஸ்டி கேட்டகரியா இருந்தா 15 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு 3 இயர்ஸு அதே மாரி 8 இயர்ஸ் ஃபார் டிசேபிள்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடோஸ், டைவர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட் பட் ரீமேரேஜ் பண்ணியிருக்க கூடாது. அவங்களுக்கு வந்து 7 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிலேயே வந்துட்டு 7 இயர்ஸ் வந்து 35 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் ஜெனரல், 38 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் ஓபிசி, 40 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ட்ரெயின்ட் அப்ரென்டிஸ் ஆஃப் எஸ்பிஐ. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ட்ரெயின்ட் அப்ரென்டிஸ் ஆஃப் எஸ்பிஐ இதுல வந்துட்டு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இதுல ஜெனரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருந்தா 1 இயரும், ஓபிசியா இருந்தா 4 இயர்ஸும், எஸ்சி, எஸ்டியா இருந்தா 6 இயர்ஸும், அதிலேயே பிடபிள்யூபிடி, ஜெனரல் இடபிள்யூஎஸ் வந்தா 11 இயர்ஸ், பிடபிள்யூபிடி ஓபிசியா இருந்தா 14 இயர்ஸ், பிடபிள்யூபிடி எஸ்சி, எஸ்டியா இருந்தா 16 இயர்ஸ். ஸோ இந்த ட்ரெயின்ட் அப்ரென்டிஸ் ஆஃப் எஸ்பிஐ இவங்களுக்கு மாத்திரம் இந்த ரிலாக்சேஷன். அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க.
ட்ரெயின்ட் அப்ரென்டிஸ் அப்படின்னும்போது இந்த ரிலாக்சேஷன் இந்த அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா? அவங்க வந்துட்டு இத ஆப்ட் பண்ணணும். அதாவது இத எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் இருந்தா இந்த ஏஜ் ரிலாக்சேஷன எடுத்துக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவங்களோட என்கேஜ்மெண்ட் அப்ரென்டிஸா அவங்க எஸ்பிஐல அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் டேட் வந்து 1/1/2025 ஆன் ஆர் ஆஃப்டர் ந ச ஆன் ஆர் ஆஃப்டர் 1/1/2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்க எடுத்துக்கணும் ஸ்டார்ட் டேட்டு அண்ட் கம்ப்ளீட்டட் வந்து அந்த ஸ்பெசிஃபைட் பிரான்ச் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, அதில கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த 1 இயர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்துட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 26/8/2025 சரிங்களா? அந்த 1 இயர் அப்படின்றது ஒருவேள அந்த டேட்டுக்குள்ள இருந்ததுனாலும் நீங்க பண்ணலாம். 1 இயர் இப்போ அப்ரென்டிஸா பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க 26/8/2025 அப்போ 1 இயர் முடிய போகுது அப்படின்னா, தாராளமா அவங்களும் பண்ணலாம். அதே மாரி அந்த 1 இயர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா அவங்க வந்து வொர்க் பண்ணியிருக்கணும். என்டையர் ட்ரெய்னிங் பீரியட். அந்த அப்ரென்டிஸா வொர்க் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நார்ம்ஸ் குடுத்தாங்களோ, அதுபடி அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனா வொர்க் பண்ணி, அவங்க வந்து அ அந்த இடத்துல வொர்க் பண்ணி முடிச்சிருக்கணும். அந்த எஸ்பிஐ பிரான்ச்ல. அவங்க தான் இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் எடுத்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாரி இது இல்லாம அந்த ட்ரேட் டெஸ்ட் அதாவது நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேஷன் ஆ அதோட சேர்த்து எஸ்பிஐயும் சேர்த்து ஒரு சர்டிஃபைட் பண்ணியிருப்பாங்க. அத வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஒரு கிரைட்டீரியாக்கு மட்டும். அதாவது ட்ரெயின்ட் அப்ரென்டிஸ் ஆஃப் எஸ்பிஐ இவங்களுக்கு மட்டும் தான் இது. ஸோ அகாடமிக் குவாலிஃபிகேஷனுக்கு வந்துருவோம். ஏஜ் முடிஞ்சாச்சு. அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வந்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கிராஜுவேஷன்னாலும் சரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒரு வேள நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தா, அவங்க வந்து 31/12/2025 அன்னைக்கு உங்களோட பாஸ்ட் இன்ஃப சர்டிஃபிகேட்ட வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ற மாரி இருந்தா, அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் அவங்களோட பாஸ் டி அந்த ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சு அவங்களோட பாஸ் அம் ரிசல்ட் வந்து 31/12/2025க்கு முன்னாடி வருது அப்படின்னா, அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும் பிரிலிமினரி, மெயின் எக்ஸாம். ஸோ 2 எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ண போறாங்க. பிரிலிமினரி எக்ஸாம்ல அ பாஸ் பண்றவங்கள அதாவது மெரிட்ல வரவங்களுக்கு மெயின் எக்ஸாம் இருக்கும். மெயின் எக்ஸாம்ல மெரிட்ல வரவங்களுக்கு அ இன்டர்வியூ இருக்கும். ஆனா இன்டர்வியூக்கு முன்னாடி ஒருவேள நீங்க லோக்கல் லாங்குவேஜ்க்கு 10த் அண்ட் 12த் மார்க் ஷீட் குடுக்கல அப்டின்னா, அது உங்களுக்கு மாத்திரம் ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் ஒண்ணு, குவாலிஃபையிங் டெஸ்ட் ஒண்ணு இருக்கும். அது முடிச்சு அதுல மெரிட்ல வரவங்களுக்கு இன்டர்வியூ அந்த இது மத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாரி மத்த விஷயங்கள்லாம் அவங்க செலக்ஷன் ப்ரொசீஜர்ல போயிட்டே இருப்பாங்க. ஸோ பிரிலிமினரி எக்ஸாம பொறுத்தவரைக்கும் 100 மார்க்ஸ்க்கு 1 ஹவர்க்கு வைக்க போறாங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 30 கொஸ்டின்ஸு, நியூமெரிக்கல் எபிலிட்டில 35, ரீசனிங் எபிலிட்டில 35. ஸோ 100 கொஸ்டின் 100 மார்க்கு. இதுல வந்துட்டு ஒவ்வொரு அ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுனால, அ நான் அத எந்த வீடியோலயும் நான் சொல்லல ஆக்சுவலா. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 30 நிமிஷம் மாத்திரம் தான் 20 நிமிஷம் மாத்திரம் தான் அந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பனா இருக்கும். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இந்த 20 நிமிஷத்துல அந்த 30 கொஸ்டின் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம், அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கொஸ்டின் செட்டுக்கு போயிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நியூமெரிக்கல் எபிலிட்டிக்கு போயிடும். அந்த 20 நிமிஷத்துல நீங்க அந்த கொஸ்டின்ஸ வந்து அட்டெண்ட் பண்ணி முடிக்கணும். அதே மாரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 1/4 மார்க் வந்து மைனஸ் ஆகும் உங்களோட ராங் ஆன்ஸர்க்கு. அ அ ஒரு வேள கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணல அப்டின்னா, அதுக்கு எந்த மார்க்கும் பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அத பத்தி சரியான இன்ஃபர்மேஷன் குடுக்கல. அதே மாதிரி ஒவ்வொரு மினிமம் குவாலிஃபையிங் மார்க் என்ன அப்டின்றத பத்தி இவங்க எதுவும் சொல்லல. அதே மாரி செக்ஷன் வைஸ் மார்க் வந்து எதுவும் மெயின்டெயின் பண்ணல. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு இவ்ளோ மார்க் எடுத்தா தான் அப்டின்ற மாரி செக்ஷன் வைஸ் மார்க்கும் சொல்லல. அதே மாரி மினிமம் குவாலிஃபையிங் மார்க் இது அப்டின்ற விஷயமும் இதுவரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. அது பேங்க் டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் இருக்க போது. 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் இருக்க போது. அதில அ ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின் இருக்க போது, 50 மார்க்குக்கு. ஜெனரல் இங்கிலீஷ் இதில வந்து 40 கொஸ்டின் இருக்க போது, 40 மார்க்குக்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்ல 50 கொஸ்டின் இருக்கு, 50 மார்க்குக்கு. ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட் இதில 50 கொஸ்டின் 60 மார்க்குக்கு இருக்க போது. ஸோ மொத்தமா வந்துட்டு 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ்க்கு இருக்க போது.
இந்த 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸும் நான் சொன்ன மாரி அந்தந்த டைம் அந்தந்த போர்ஷனுக்கு அலாட் ஆகும். அந்த டைம் முடிஞ்ச உடனே அடுத்த போர்ஷன் போயிடும். எக்ஸாம்பிள் ஜெனரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்டின்னா 50 கொஸ்டின 35 நிமிஷத்துல நீங்க முடிச்சே ஆகணும். 35 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜெனரல் இங்கிலீஷ்க்கு தானா ஸ்கிப் ஆயி போயிடும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போயிடும். அதுக்குள்ளேயே நீங்க அந்த 50 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். இந்த இந்த மெயின் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. அதே 1/4 மார்க்கிங் தான் நெகட்டிவ் மார்க்கிங்கா அவங்க பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணியிருக்காங்க. இதுலயும் வந்துட்டு மினிமம் பெர்சன்டேஜ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசேபிள்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு 5% ரிலாக்சேஷன் குடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபை மார்க்கு வந்து டிசைட் பண்றது பை பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து அந்த மினிமம் குவாலிஃபை மார்க் என்ன அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. அதே மாரி வந்துட்டு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் அதாவது இங்கிலீஷ்க்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் அந்த மாரி இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கு எந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கும் அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணல. மொத்தமா மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பேக் அப்புறமா சொல்லுவாங்க. அ அதே மாரி செக்ஷன் வைஸ் மார்க்கும் எதுவுமே அவங்க வந்து மெயின்டெயின் பண்ணல. இதுவரைக்கும் சொல்லல. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஒரு வேள சொல்லுவாங்க. அதே மாரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ 10த் அண்ட் 12த்ல நீங்க அந்த லோக்கல் லாங்குவேஜ் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டெஸ்ட் கிடையாது. ஆனா 10த் அண்ட் 12த்ல நீங்க லோக்கல் லாங்குவேஜ் அதாவது தமிழ்நாடு கேண்டிடேட் அப்படின்னா, தமிழ்ல 10த் அண்ட் 12த்ல பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்க. அப்படி இல்லாத கேண்டிடேட் அவங்களுக்கு இந்த டெஸ்ட் உண்டு. இந்த டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நான் வெர்பல், ஒண்ணு வெர்பல். நான் வெர்பல்னா நீங்க ரிட்டன்ல எழுத போறீங்க. அப்ஜெக்டிவ்ல 3ம், சப்ஜெக்டிவ்ல 3 பேசேஜும் இருக்கும். 3 பேசேஜுக்கும் இதுக்கு 15 மார்க், அது 15 மார்க். மொத்தம் 30 மார்க்குக்கான கொஸ்டின்ஸ் இருக்கப்போது, வெர்பல் வந்து 20 மார்க்குக்கு உங்களுக்கு அதாவது ஓரல் டெஸ்ட்டாவே இருக்கும். புரொபேஷன் பீரியட் அப்டின்னும்போது 6 மந்த்ஸ் வந்து புரொபேஷன் பீரியட். 6 மந்த்ஸ் வந்து நீங்க அவங்களுடைய பேங்க்குடைய அந்த நீங்க அப்பாயிண்ட் ஆகுற அந்த நிமிஷத்துல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கண்டிஷன், டெர்ம்ஸ் இருக்கோ அதுபடி நீங்க ஒர்க் பண்ணணும். அந்த 6 மந்த்ஸ் புரொபேஷன் பீரியட சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதே மாரி கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து இந்த சேலரி எல்லாமே அப்ப கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சேலரி இல்லாம என்ன பென்ஷன் ஸ்கீமு, என்ன அலவன்ஸ் எல்லாமே அப்ப கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனும் குடுத்துருக்காங்க. பட் வீடியோ லென்த்துக்காக நான் நெறைய கட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க நோட்டிஃபிகேஷன்ல போய் பார்த்துக்கலாம். அதே மாரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இவங்களுக்கு இந்த பிரிலிமினரி மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் வந்து குடுக்குறாங்க. எஸ்பிஐ பேங்கே குடுக்குறாங்க. கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் படி குடுக்குறாங்க. நீங்க இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் வேணும் அப்டின்னா, நீங்க அப்ளிகேஷன் போடும்போதே ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போதே, அதுக்கான அ காலம் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து டிக் பண்ணி அத எஸ் அப்டின்னு குடுக்கணும். ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட் ஹூ ஆப்ட் ஃபார் அண்ட் விஷ் டு அவைல் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் ஷுட் ஃபில் இன் த ரெலவன்ட் காலம் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்டின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க போய் குடுக்கணும். முக்கியமா அந்த எஸ்சி, எஸ்டியோ, ஓபிசியோ இல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடியா இருந்தா, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க எஸ்ன்னு குடுக்கறது மாத்திரம் இல்லாம, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்களோட பிரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்ல நீங்க கண்டிப்பா குடுக்கணும். அதுக்கான அ அனெக்ஷர்ஸ் எல்லாமே அவங்களோட நோட்டிஃபிகேஷன்ல பின்னாடி இருக்கு. அதே மாரி அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும், அ இந்த எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசேபிள்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. ஜெனரல் ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு ரூ. 750 ஃபீஸ். ஒரு அப்ளிகேஷனுக்கு ரூ. 750 ஒருத்தர் ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரூ. 750 ஃபீஸ். கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மாத்திரம் தான் பண்ணணும். இந்த ஃபீஸும் எல்லாமே ஆன்லைன் தான். அத வந்து டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ, இன்டர்நெட் பேங்கிங்கோ எதுல வேணா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க எது மூலமா அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கு 2 வெப்சைட் அவங்க குடுத்துருக்காங்க. https://bank.sbi/web/careers/current openings இது வந்து ஒரு லிங்க்கு. இது மூலமாவும் அப்ளை பண்ணலாம். இல்ல அப்படின்னா https://www.sbi.co.in/web/careers/current openings recruitment of junior associates 2025 இந்த வெப்சைட் இந்த லிங்க் மூலமாவும் நீங்க போய் அப்ளை பண்ணலான்றத பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க.
இப்ப நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்ற மாரி, இப்பவும் சொல்றேன். என்னுடைய வீடியோ இன்ஃபர்மேஷன் இல்லாம, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க நோட்டிஃபிகேஷன போய் ஃபுல்லா படிங்க. இந்த பர்ட்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில இருக்கு. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஓகேவோ, அந்த லாங்குவேஜ்ல இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு உங்க குவாலிஃபிகேஷன நீங்க டிசைட் பண்றதுக்கான விஷயம் மாத்திரம் தான் இந்த வீடியோல இருக்கும். மீதி எல்லா இன்ஃபர்மேஷனும் நோட்டிஃபிகேஷன்ல டீட்டெயிலா இருக்கு. போயிட்டு நோட்டிஃபிகேஷன் படிக்காததுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாதீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எங்க போய் பார்க்கறது அப்படின்றதுக்கும், நான் அந்த 2 வெப்சைட்டையும் குடுத்துருக்கேன் கீழ. அட்வர்டைஸ்மென்ட்க்கு 2 வெப்சைட் குடுத்துருக்கேன். அந்த அ அதே வெப்சைட்ட நான் இந்த 4 வெப்சைட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். நீங்க அங்க போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன படிச்சுக்கோங்க. அதே மாரி இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் இந்த 2ம் வந்துட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்றதுக்கு அவங்க குடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வந்துட்டு இப்போ இது தமிழ்நாடு அப்படின்னும்போது சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர், விருதுநகர். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு எது வந்து கிட்ட இருக்கோ, அத வந்து நீங்க செலக்ட் பண்ணி எக்ஸாமினேஷன் சென்டர செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.